புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறந்த நாட்களில் 1,25,000 பக்தர்களுக்கு மேல் நாள் ஒன்றுக்கு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் அதிக அளவில் பக்தர்கள் சபரிமலையில் குவிந்ததால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது நெருக்கடி ஏற்பட்டு பல பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஊர் திரும்பினர். இதனைத் தொடர்ந்து கேரள உயர்நீதிமன்றம் ஆன்லைன் பதிவு 70,000ஆகவும் உடனடி பதிவு கூட்டத்திற்கு ஏற்றாற்போல் 5,000ஆக குறைத்த நிலையில் இதுவரை 16 லட்சத்திற்கு மேல் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இன்று மட்டும் 90,000 பேர் சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். இந்த மாதம் 27ஆம் தேதி மண்டல பூஜை என்பதால் மண்டல காலம் முடியும் முன்பு ஐயப்பனை தரிசிப்பதற்காக நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையை நோக்கி வரத் தொடங்கியுள்ளனர். இனிவரும் நாட்களில் சபரிமலைக்கு மிக அதிக அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபரிமலையில் மழை பெய்து வருவதால் கொட்டும் மழையில் நனைந்தபடி ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மழை பெய்து வருவதால் பம்பை மற்றும் மரக்கூட்டம் முதல் சன்னிதானம் நடிபந்தல் வரை அதிக மழை காரணமாக பக்தர்கள் ஆங்காங்கே காத்திருந்து மலையேறி வருகின்றனர். மழை தொடங்கியது முதல் மழையையும் பொருட்படுத்தாது ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வடலிவிளை ஊரில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே வசிக்காத கிராமத்தில் பழமையான தேவாலய திருவிழாவை இந்து மக்களே முன்னின்று நடத்தி வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வடலிவிளை கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித சவேரியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது அங்கு கத்தோலிக்க குடும்பங்கள் ஏதும் இல்லை. ஊர் மக்கள் அனைவருமே இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள். இருப்பினும் இந்த ஆலயத்தின் மீதான நம்பிக்கையும் மரியாதையும் குறைவில்லாமல் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆலய திருவிழாவை ஊர் மக்களே முன்னின்று மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த ஆண்டு திருவிழாவில் தினமும் ஜெபமாலை மற்றும் திருப்பலி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் இங்கு வசிக்கும் இந்து மக்கள் தங்கள் வேண்டுதலுக்காக உப்பு, மிளகு மற்றும் ரோஜா மலர் மாலைகளை தட்டில் வைத்து புனித சவேரியாரை பக்தியுடன் வழிபட்டனர். கிறிஸ்தவர்கள் இல்லாத ஊரில் இந்துக்கள் முன்னின்று நடத்திய இந்த விழா சமூக நல்லிணக்கத்துடன் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் சமய நல்லிணக்கமாக அமைந்துள்ளது.